நேயர்களுக்கு வணக்கம். தந்தை மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு நம்ம கூட ஒரு பைக் வந்து இருக்கு. இந்த பிராண்ட்ல தி டாப் மோஸ்ட் ஸ்பெக் இருக்கிற ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஹீரோவோட மேவரிக். ஸோ இந்த பைக் வந்து ஹார்லியோட X440யோட அப்படியே ரீஇன்ஜினியர் பண்ண பைக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்குது? ஒரு 40,000 ரூபா பட்ஜெட் வந்து இது கம்மியாக இருக்குது. அப்போ என்னென்ன காஸ்ட் கட்டிங்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வண்டியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பைக்கோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் வந்து ஒரு மாதிரி சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த டிசைன் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இந்த ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஃபுல் எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கீழே வந்து ப்ரொஜெக்டரில் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பிரைட்டுக்கு வந்து மேலே ஒரு எல்இடியுமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நல்லாவே வந்து பிரைட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிஆர்எல்லும் நமக்கு இருக்கிறது தெரியுது. இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு எல்இடியில் இருக்குது. இது வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு செமையான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படியே இங்கே கீழே வந்தோன்னா இந்த ஹார்லியோட பைக்குக்கும் இதுக்கும் ஒரு மேஜரான சேஞ்சு இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸ்டாண்டர்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு 43 mm கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ஒரு யூஎஸ்டி ஃபோக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சரியான ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. சிட்டி டிரைவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த சீட்டிங்கோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் சேடல் ஹைட் வந்து ஒரு 803 mm வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பில்லியன் சீட் வந்து ரொம்ப உயரமாக இல்லை. அப்போ நான் காலை தூக்கி போடும்போது அந்த பில்லியன் சீட் வந்து எனக்கு தட்டலை. ரொம்ப ஈஸியாக என்னால் காலை மேலே தூக்கி போட முடியுது. இத்தனைக்கும் நம்ம வந்து பெரிய ஃபிட்டான இருக்கிற ஆளுகள்லாம் கிடையாது. ஸோ நமக்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி என்னோட ஹைட் வந்து 5'8". இந்த ஹைட்டுக்கு கால் எந்த அளவுக்கு எனக்கு வந்து கீழே போய் நல்லாவே ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக என்னால் 2 காலையும் கீழே ஊன முடியுது. அப்போ நீங்கள் ஒரு 5'4", 5'5" இருந்தாவே போதும். இது நல்லாவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி ஃபுட் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் காலை வச்சு நீங்கள் ஓட்டுறது ரொம்ப பின்னாடி காலை வச்சு ஓட்டின ஒரு ஃபீல் இல்லை. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் பர்பஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் இந்த கம்ப்ளீட் செட்டப்பே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அதே மாதிரி ஹேண்ட் பாருமே வந்து ஒரு அப்ரைட்டாக கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப லோவாகவும் நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப நீட்டான ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இந்த டேங்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13.5 லிட்டர்ஸ் வந்து இந்த டேங்கோட கெப்பாசிட்டி. இது வந்து உங்களுக்கு ஹார்லியோட X440யோட சேம் டேங்க் கெப்பாசிட்டி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் மேவரிக் அப்படிங்கிற ஒரு 3D டெக்ஸ்ட் வந்து இந்த டாப் எண்டில் வந்து உங்களுக்கு இந்த டீகேல் வந்து கிடைக்கிது. பட் இதோட பேஸ் அண்ட் மிடில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரிங்கில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட். அப்போ இங்கே அதே மாதிரி இங்கே முன்னாடி இருக்கிற இந்த ஒரு சின்ன இந்த ப்ரொஜெக்ஷனுமே வந்து ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு மெட்டலோட ஃபினிஷ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேயுமே வந்து அது கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரேம் வந்து வெளியில் ரொம்ப தெரியாதபடி ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த பைக்கோட ரியர் வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃப்ரண்ட்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் ஆர் ஹேட் கான்செப்ட் தான். ஒரு சிலருக்கு இது பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. இங்கே வந்து ஒரு எல்இடியில் தான் வந்து சின்னதாக வந்து ஒரு டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி எல்இடியில் ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. நைட்டில் நல்லாவே பிரைட்டாகவே இருக்கும். பட் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் கீழே விழுந்தாலோ இல்லை யாராவது தட்டினாலோ இது உடையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வந்து கம்மி தான். லைசன்ஸ் பிளேட்டுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டெயிலோட லுக்கு தான். இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்லியோட X450ல மிஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப டார்க்கியாக இருக்கிறதுனால பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு புல் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்க பின்னாடி போவாங்க. இந்த கிராப் ஹேண்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதோட இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சிலிண்டரில் ஒரு வெர்டிக்கல் இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏர் அண்ட் ஆயில் கூலில் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இதை வந்து ஒரு லிக்விட் கூலில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்குமாங்கிறத நம்ம டிரைவ் பண்ணும்போது அதோட தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஹார்லியோட அந்த X440 இன்ஜினை தான் வந்து உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுது. அப்போ டார்க் மட்டும் ஒரு 2 Nm வந்து இதில் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட பவர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 27 bhp வந்து
6000 RPMல வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. அதே நேரத்தில் 36 Nm டார்க்கு 4000 RPMல வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ பவர் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ரொம்ப டார்க்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லோயர் பேண்டில் வந்து சரியான ஒரு புல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2000 RPMலேயே நீங்கள் 80 to 100 வந்து உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கியர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் 6 ஸ்பீடில் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் 6 ஸ்பீடு இருக்கிற பைக்ஸ் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு பைக் தான் இந்த பைக். அதே மாதிரி கியர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டாலராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டாலராக கொடுக்கும்போது ஈவன் லோயர் ஸ்பீடில் கூட 6th கியரில் உங்களால் போக முடியும். அந்த அளவுக்கு இன்ஜின் இடிக்காமல் நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிட்டியோட பர்பஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த பைக் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த இன்ஜினோட டியூனே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டோட பிரேக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிஸ்க் வந்து நமக்கு தெரியுது. 320 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் டிஸ்காவே நமக்கு கிடைக்குது. ஏபிஎஸ் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது டாப் வேரியன்ட் தான். அலாய் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அப்போ இதில் ஒரு 17 inch அலாய் வந்து கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் வந்து 110/70 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட பேஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போக்ஸில் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதில் வந்து டியூப் டயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி நல்லாவே ஸ்டேபிளாக நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல நிற்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பிரேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷனில் ஒரு சேஞ்ச் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதில் உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங்கில் டியூவல் சைடில் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஹார்லியில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாமே உங்களுக்கு இருக்குது. கம்ப்யூட்டரில் நம்ம ரொம்ப ரப்பிஷான ரோலெல்லாம் ஓட்டி பார்த்தோம். நமக்கு சீட் வரைக்கும் அந்த இம்பாக்ட் வந்து வரல. நல்லாவே ஒரு குஷனிங் ஆக்ஷன் வந்து இருக்குது. பட் இருந்தால் கூட மோனோஷாக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இங்கே இருக்கிற டிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 240 mm வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா 150/60 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். R17 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ப்ராடராக இருக்கிறதுனால ஹார்லியோட X440 விட இது நல்லா வந்து ஒரு ரோட் கிரிப் இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி வீல் பேஸ்மே வந்து இது கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கிறதுனால நல்லா வந்து கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ரண்டோட செட்டப் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு சிம்பிளான சிங்கிள் கலரில் எல்சிடியில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதே ஹார்லியில் வந்து இது ஒரு உங்களுக்கு டிஎஃப்டியில் மல்டி கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹேண்ட்பார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் பாராகவே இருக்குது. ஒரு கிளிப்பானா வந்து கொடுக்கல. பட் கிளிப்பானா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து ஸ்போர்ட்டியாக ஒரு ஃபீல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே ஈஸியாகவே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹார்ன்மே வந்து நல்லா லவுடராகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ஹெட்லைட்டோட சுவிட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே பின்னாடி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிம் பிரைட்டுக்கு இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ணணும் இப்படி பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட்டுக்கும் அதே சுவிட்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா ஹசார்டஸ்க்குரிய சுவிட்ச் வந்து இங்கே தெரியுது. இன்ஜினோட ஸ்டார்ட்டுக்கு ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே வந்து உங்களுக்கு இன்ஜின் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாப் எண்டில் ஹெச் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்மே உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அது இருக்கிறதுனால இந்த SOS அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே வந்து உங்களுக்கு இந்த டாப் எண்டில் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கிற எமர்ஜென்சி நம்பர்ஸுக்கு ஒரு அலர்ட்டோ இல்லை காலோ வந்து போகும். அதே நேரத்தில் ஹீரோவோட கண்ட்ரோல் ரூமுக்குமே வந்து ஒரு அலர்ட் வந்து போகும். காரில் மட்டுமே இருந்த ஃபீச்சர் இந்த பைக்லையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஃப்ரண்ட்டில் நம்மளால் ஒரு யூஎஸ்பியோட சார்ஜிங் போர்ட் நம்மளால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு தேவையான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். E20 அப்படிங்கிற ஸ்டிக்கர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இந்த இன்ஜின் வந்து ஒரு E20 ஃபியூல் கம்பேட்டபிளாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி அந்த பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லோயர் ரெவ்வில் ஒரு மாதிரி நல்ல ஒரு பீட் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி நீங்கள் ரெவ்வை ரொம்ப ரைஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டான பீட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
நம்ம அந்த மேவரிக் 440-ஐ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே வாக் அரவுண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ரொம்ப டார்க்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு புல் கொடுக்குறேன் பாருங்கள். அப்பா சொல்லுது வண்டி அப்படியே. செகண்ட் கியரில் பாருங்க, அப்பா 70 வரைக்கும் வந்து செகண்ட் கியரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தேர்ட் கியரில் 100 ரீச்சஸ். ஸோ ரொம்ப டாலராக தான் இந்த கியரை வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஹை ரோவ் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் நீங்கள் ரோவை இன்க்ரீஸ் பண்ண விடாமல் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு 2.5 தான் நான் வந்து ரோவ் வந்து வச்சுருக்கேன். 2.5 to 3 தான் நல்லாவே ரிஃபைண்டாக இருக்குது. 6th கியரில் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப சட்டிலாக தான் நான் ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கேன். ஈவன் 97 வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. அப்போ 100 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த 100லையுமே ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. எனக்கு சீட்டு வரைக்கும் டெஃபினட்டாக அந்த வைப்ரேஷன் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. பட் மேபி 100க்கு மேலே போனால் எப்படி இருக்குங்கிறதையும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சின்ன பேரிகார்டு வந்து உங்களுக்கு இருக்குது, கிராஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு புல் வந்து கொடுக்குறேன். 4th கியரில் நம்ம இருக்கோம். ஒரு புல் நான் கொடுக்குறேன். ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படியே லீனியராக தான் ஏறுது. 5th கியரு 100க்கு மேலே போகும்போது ஹேண்ட்பாரில் ஓரளவுக்கு நல்லாவே வந்து வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. 113 வரைக்கும் இப்போ நம்ம வந்து போனோம். பட் டெஃபினட்டாக இந்த பைக் வந்து ஒரு 135 to 140 அப்படிங்கிறது டாப் ஸ்பீடு உங்களால் அடிக்க முடியும். பிலோ 100 அப்படிங்கிறது அந்த 80 to 100 வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து கிடைக்குது. அதை என்ஜாய் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். அப்போ நீங்கள் ஒரு க்ரூசராக நீங்கள் வந்து இந்த பைக்கை யூஸ் பண்ணணும், ரொம்ப சட்டிலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 80 to 100 ஈவன் லாங் ட்ரைவ் கூட செம்ம கம்ஃபர்ட்டாக வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த டாலர் கியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது எதனால் அப்படின்னா இப்போ நான் அதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். பைக்கில் இப்போ நான் பார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க் பண்ணிவிட்டு வண்டியை ஃபஸ்ட் கியருக்கு பதிலாக நீங்கள் பாருங்கள், நான் 3rd கியரில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்பா எஃபர்ட்லெஸ்ஸாக இன்ஜின் கொஞ்சம் கூட இடிக்காமல் அப்படியே 3rd கியரில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் ஒரு 4th கியரில் இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து நான் இதை வண்டியை டவுன் பண்ணுறேன். இப்போ வந்து பிலோ 20 நம்ம இருக்கோம். நான் வந்து வண்டியை அப்படியே மூவ் பண்ணுறேன். சூப்பர் மூவ் ஆகி போகுது. அப்போ ஈவன் 4th 5th கூட நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டும் போது அடிக்கடி கியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு இல்லை. ஒரு ஹையர் கியரில் லோயர் ஸ்பீடில் கூட ஒரு நல்ல ரிஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஐ மீன் எந்த இன்ஜின் இடிக்காமல் உங்களுக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த 6th கியரோட அந்த யூசேஜ் ஹைவேல நல்லாவே நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இது வந்து நார்மலான ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ஸ்டாண்டர்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யூஎஸ்டி கொடுக்கல. ஸோ அப்படி இருந்துமே நல்ல ஒரு குஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நான் உங்களுக்கு ட்ரையலே வந்து நான் இங்கே காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரோடை விட்டு கீழே இறங்குறேனே வச்சுக்கோங்க. இந்த ரோடில் நம்ம டிரைவ் பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். பெரிய குண்டு குழி இருக்கும்போது உங்களை தூக்கி போடுறது தெரியுது. பட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சூப்பராக வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கியரை வந்து டக்கு 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 நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப குயிக்காக அந்த 100க்கு உங்களுக்கு ரீச் ஆகுது. ரொம்ப ஆர்பிஎம் ரைஸ் பண்ணாமல் ஓட்டணும் அப்படின்னா சூப்பர் கம்ஃபர்ட்டாக வந்து இந்த பைக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு 400cc நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த பைக்கு உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கலாம். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த மேவரிக் 440ல என்னென்ன வேரியண்ட் வருது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்க நம்ம பார்க்கலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த வேரியண்ட்டோட நேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பேஸு, மிட்டு, டாப்பு அப்படிங்கிற வேரியன்ட்ஸில் வந்து வரும். இப்போ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேஸ் வந்து ஒரு 1.99 லேக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸோரூம் காஸ்ட் வருது. மிட்டு வந்து 2.14 லேக் வரும். டாப் அண்ட் வந்து 2.24 லேக்ஸ் வந்து வருது. இதோட கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேசிக்கான கலர்ஸ் ஒயிட் கிடைக்கும், ரெட்டு, ப்ளூவு, பிளாக்கு. இந்த பிளாக்ல ஒரு 2 ஆப்ஷனில் கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு மேட் ஃபினிஷ் வந்து இந்த டாப் அண்டில் மட்டும் வந்து உங்களுக்கு வரும்.
இப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 28 இருந்து 32 வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த Maverick 440யோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.